எப்ப பார்த்தாலும் அந்த ஒரு போன் தூக்கி வச்சுட்டே தான் உட்கார்ந்திருப்பா. எத்தே சாப்பாடு ரெடி ஆயிட்டாதே? ஆமா ஆமா ரெடி ஆயிட்டு அங்கதான் இருக்கு, போய் போட்டு தின்னு. டேய் சோத்த பொங்கி பொங்கியே வேஸ்டா போகுது. இந்த அரிசி விக்கி வேலையில வேற என்னத்த செய்ய, போ போய் தின்னு. எத்தே காலையில இருந்து இப்படியே உட்காந்து கை காலெல்லாம் ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் சோத்தை மட்டும் போட்டு கொண்டு வந்துருங்களா? இல்ல என் கிறகம், என் பையனுக்கு எங்க இருந்து பொண்ணு கொடுக்கேன்னா நான் இப்ப இவ்வளவு போய் கூட்டு வந்தேன் பாரு. எல்லாம் என்ன சொல்லணும். இந்த மாமியார் கிளவி கொஞ்சம் ஓவரா தான் பண்ணுது. என்ன பிரியாணி பண்ணிருக்கேன் சாப்பிட்டு. பிரியாணி என்ன டேஸ்டா இருக்கு. ஐயோ இது என்னது? ஐயோ ஐயோ அத்தே 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 தொண்டை இருக்குது, ஒரு கப்பு தண்ணி கொண்டுட்டு வாங்க அத்தே. உனக்கு சோத்தையும் போட்டு தந்தாச்சு, ஒரு கப்பு தண்ணி கூட உன்னால போய் எடுத்து குடிக்க முடியாதா? பாக்குறேன் நானும் எத்தனை நாள் தான் இப்படி உட்கார்ந்து சாப்பிடுவேன்னு. மருமகளே என்னது இதெல்லாம்? எத்தே நீங்க தானே சொன்னீங்க எத்தனை நாள் தான் இப்படி உட்காந்து சாப்பிடுங்க நானும் பாக்கேன்னு. அதான் தே படுத்து கிடந்து சாப்பிடுங்க. இப்போ மட்டும் இல்லை தே, இனிமேல் எப்பவுமே நான் அப்படி படுத்து கிடந்தே தான் சாப்பிடுவேன்.